ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸில் தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோடு தான் வந்து டெம்பரவரி ஃபைனல் எபிசோடு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 12 ஃபைனல் எபிசோடு. போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பென்னிமாரோ நம்ம ரீமரோவோ தனியாக பேசிக்கிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் டீமன் லார்டாக மாறினதுக்கப்புறம் மாறிட்டீங்களா என்னங்கிறது தெரியாது. ஸோ அதனால நம்ம ஒரு கோட் வேர்டு வச்சுக்கலாம். ஷியானோட சாப்பாடுன்னு நான் சொன்னால் நீங்கள் வந்து அது கேவலமாக இருக்குன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் அப்போவாச்சும் ஷியான் எந்திரிச்சு வரலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கோட் வேர்டு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ரீமரு கண்முழிக்கிறான். நீங்கள் டீமன் லார்டாக எவால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்ப்யூட்டர் சொல்லுது. பார்த்தா அவன் ஷியானோட மடியில் இருக்கான். ஒரு வழியாக நீங்கள் கண்ணை முழிச்சிட்டீங்க மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷியான் சொல்கிறா. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இறந்து போன நாங்கள் எல்லாருமே திரும்ப வந்துட்டோம். இது எல்லாத்துக்குமே லார்ட் ரீமரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைவணங்குறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும் இவங்க எல்லாருமே எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. உடனே நானுமே சேர்ந்து தான் எவால்வ் ஆயிருக்கேன். என்னோட பேர் வந்து ரஃபேல். எனக்கு இந்த உலகத்தில் தெரியாத ஆன்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ நம்ம பெனிமர் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஷியானோட சாப்பாடு அப்படின்னு நம்ம கேட்கவும் உடனே நம்ம ரீமர் பயப்படுதான். என் சாப்பாடை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியான் கேட்டுட்டு இருக்கா. உடனே ஐயோ ரஃபேல் என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் கெஞ்சிரான். அது சொல்ல மாட்டேங்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரும் பயந்துட்டு இருக்கான். பெனிமரை நல்லா மாட்டி விட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உடனே ரஃபேல் வந்துட்டு இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுது. உடனே அதை கேட்டுட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீ தானே இப்படி சொல்ல சொன்னா அவளோட சாப்பாடு கேவலமாக இருக்குன்னு, அதை நீ தான் என்கிட்ட இப்படி சொல்ல சொன்ன, நான் கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை மாட்டி விட்டுருது. பெனிமர் அதை வந்து இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கான். இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நீ என்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படி எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அவள் சொல்லியிருந்தா. லார்ட் ரீமரு இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, சரி ஓகே நான் சாகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தப்போ அப்படின்னு அவன் சொல்ல வரவும் என்னது 3 நாள் தூங்கினா, ஆமாம் அதுக்குள்ளே பெரிய சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் கிங்டமில் வந்து நம்ம மலிம் வந்து வார அறிவிச்சிருக்கா. நான் இன்னும் ஒரு வாரத்தில் உன் கூட வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் கேரியனை பார்த்து டீமன் லார்ட் மலிம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே நம்ம ஃபோபியா வந்துட்டு அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா, அவள் கூட சண்டை போடுறது கஷ்டம் அப்படின்னு கேட்கவும் என்னோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்கா. அவளோட பேரே வந்து டெஸ்ட்ராயர், அதுக்கு தகுந்தபடி அவள் இருப்பா அப்படிங்கும். ஓ அப்போ அவள் என்னோட ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வர. சரி ஓகே, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஜூரா ஃபாரஸ்ட் நம்ம ரீமரோ நாட்டில் கொண்டு போய் வச்சிருங்க. நான் அவள் கூட ஒத்தையாக சண்டை போடுதேன் அப்படிங்கவும் நாங்களும் கூட வரோம் அப்படிங்காங்க. நான் மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டுதான் அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகுறான். டீமன் லார்ட் மலிம் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கான். இதுதான் 10 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அண்ட் 3 நாளைக்கு முன்னாடி 2 டீமன் லார்டுமே தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, ஏன்னா நீ இப்படி சண்டை போடுற ஆள் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் கேரியன் கேட்டுட்டு எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அவன் அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுறான். இந்த ஃபார்மை பார்த்த யாரும் உயிரோட நான் விட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு நினச்சேன், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் லார்ட் மலிமை அவனோட ஃபுல் பவரை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம டீமன் லார்ட் மலிமை அசால்ட்டாக அதுலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ அவளோட அல்டிமேட் ஃபார்மில் இருக்கா. உனக்கு தான் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அல்டிமேட் ஃபார்முக்கு நான் மாறியே ரொம்ப நாள் ஆச்சு. இதோட ஃபுல் பவர் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பெரிய பிளாஸ்டையே அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறா. அந்த பிளாஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்த டீமன் லார்ட் கேரியன் இவன் ரொம்பவே ஆபத்தானவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அந்த பிளாஸ்ட் இப்போ அந்த மொத்த சிட்டியுமே அழிச்சிடுச்சு. அந்த டைமிங்கில் பார்த்தா ஸ்கை குயின் ஃப்ரே அப்படிங்கிற ஒரு டீமன் லார்ட் வந்துட்டு நம்ம கேரியன் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கா. அந்த கேரியனை கொண்டாங்களா என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டல. இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சா, சரி ஓகே இவங்க நாட்டிலேருந்து வந்த மக்கள் எல்லாருக்குமே தேவையானதை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படிங்கவும் நான் ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு ட்ரீகர் சொல்கிறான். டீமன் லார்ட் மலிம் அந்த அளவுக்கு கெட்டவா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். அப்போ தான் ஃபோபியோ சொல்கிறோம். ஆக்சுவலி அந்த டீமன் லார்ட் ஃப்ரே அவள் வந்து மலிம் வீட்டுக்கு போகல, டீமன் லார்ட் கிளைமன் இருக்கிற இடத்துக்கு தான் போனான் அப்படின்னு ஃபோபியோ சொல்லுவோம். டீமன் லார்ட் கிளைமனை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா. பொறுமையாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் பொண்ணு சொல்கிறோம். கேரியன் இறந்து போயிருக்க மாட்டான்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். எல்லாரும் பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். அவங்களும் ஓகே அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ரீமரு தனியாக இருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு டீமன் வாரான். உடனே நம்ம ரீமரு அவனை பார்த்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் அதிர்ச்சி ஆகுறான். நான் டீமனாக இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே நம்ம ராங்கா தான் வந்து ரீமருக்கு ஞாபகப்படுத்துகிறான். நீங்கள் மயக்கமாகிறதுக்கு முன்னாடியே ஒரு டீமனை சமன் பண்ணீங்க, அது இவன் தான் அப்படின்னு சொல்லவும் நீ இன்னும் போகலையா அப்படிங்கவும் அவன் இன்னும் ஷாக் ஆகுறான். நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும் அவன் ஹாப்பி ஆகுறான். சரி இப்போ உன் இஷ்டத்துக்கு நீ எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லவும் நான் உங்களுக்கு கீழே சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீலிங்ஸோட பேசுகிறான். ஒருவேளை இந்த டீமன் வேலை தேடிட்டு இருக்கோ, சரி ஓகே நான் உன்னை வேலைக்கு வைக்கிறேன், பட் சம்பளம்லாம் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும் உங்களுக்கு வேலை செய்கிறதே எனக்கு சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ என்ன ரீமருன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் சொல்லவும் ரீமரு அந்த பேரே சூப்பராக இருக்கு அப்படின்னு அந்த டீமன் பாராட்டிட்டு இருக்கான். ஆமாம் உனக்கு பேர் இருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்லை எனக்கு பேர் இல்லை அப்படின்னு சொன்னோடனே
சரி ஓகே, உனக்கு சம்பளமாக நான் உனக்கு ஒரு பேர் தரேன், உன்னோட பேர் டியாப்லோ அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த டீமன் எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறான். என்ன இவ்வளோ பவர் போயிருக்கு, நான் இன்னும் மயங்கல அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரு யோசிக்கும். நீங்கள் டீமன் லார்டாக மாறினதுனால உங்ககிட்ட நிறைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஃபைல்ங்கிற கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ அந்த டீமன் டியாப்லோ ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு நேம் கொடுத்ததுக்கு, நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன். ஆமாம், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் டீமன் லார்டு, அப்புறம் ஃபேல்மியத்தோட கிங்கு, அப்புறம் அந்த ஹோலி நைட்டு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் வந்து அந்த அன்இம்ப்ரிசன்மெண்ட்டை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வல்டோராவை வெளியே விட்டோம் அப்படின்னா அது வந்து பாதி பிரச்சனைகளை பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் ரஃபேல் சொல்லவும் இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் பாராட்டுறான். சரி ஓகே, டீமன் லார்டுங்கிற பேருக்கு தகுந்தபடி இனிமேல் வாழ வேண்டியதா அப்படின்னு நம்ம ரீமரு சொல்லவும் நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லவும் நம்ம ராங்காவும் அதையே சொல்கிறான். இப்போ நம்ம ரீமரு சோவேவை கூப்பிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். சரி ஓகே, நான் அங்கேருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்பேஷியல் மேஜிக்கை ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு வந்து அந்த வல்டோரா இருந்த குகைக்கு வந்திருக்கான். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீமரை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அன்இம்ப்ரெசன்மெண்ட் பிரேக் பண்ண ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்லவும் இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறுதான். நான் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வல்டோராக்காக ஒரு பாடி டபுளை கிரியேட் பண்ணுறான். எவால்வெல்லாம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் நம்ம ரீமருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, அவன் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வல்டோராவை வந்து அந்த இன்னொரு பாடி கிரியேட் பண்ணதுக்குள்ளே அனுப்பி வைக்கிறான். அந்த பாடிக்குள்ளே நம்ம வல்டோரா டிராகன் போனதுமே அந்த வல்டோரா டிராகனுக்கு ஏற்றபடி அந்த பாடி வந்து எவால்வ் ஆகி கொஞ்சம் பெருசாகிக்கிடுது. கடைசியாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வல்டோரா டிராகன் ஆகிய நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு என்ட்ரி கொடுக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுதான் ஆக்சுவலி வந்து டெம்பரரி ஃபைனல் எபிசோட். சீசன் 3லாம் கிடையாது, சீசன் 2லேயே வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் 13 14 இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. ஃபுல் எபிசோட்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து தமிழ் டப் பண்ணி போடுறேன். ஸோ டெம்பரரிலி இதுதான் வந்து ஃபைனல் எபிசோட். இதுக்கப்புறம் இந்த ரீஇன்கார்னேட்டட் ஸ்லைம் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமியில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.